எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய பெருங்கடலில் சீனாவுடன் நேரடியாக மோத 200 போர்க்கப்பலை கடற்படையில் இணைக்கும் இந்திய ராணுவம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஐரோப்பிய கண்டத்துல ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போர்ல ஆர்ஸ்னிக் மாதிரியான நியூக்ளியர் மிசைல்ஸ்களை பயன்படுத்துற அளவுக்கு மோசமான அளவுல போர் நடந்துட்டு இருக்குது. அந்த மிசைல்ல தப்பி தவறி ரஷ்யா நியூக்ளியர் வார்கட்டுங்களை வச்சு ஏவி இருந்தாங்கன்னா உலகத்துல 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அணுகுண்டு வெடிக்கிற அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்குங்க. அங்க ஐரோப்பாவில தான் ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்கு நடுவுல இந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குதுன்னு பார்த்தனா, அதுவே இங்க மேற்காசியாவை எடுத்துக்கிட்டா ஈரானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து திரும்பவும் போரை தொடங்கியிருக்காரு. கடந்த 1.5 மாசமா அரபு நாடுகளுக்கு எதிராக எந்த ஒரு பெரிய தாக்குதலை நடத்தாம இருந்த ஈரான் இப்ப குவைத் நாட்டை குறி வச்சு ஏவுகணைகளை வீசுற அளவுக்கு இங்கேயும் நிலைமை வந்து கவலைக்கிடமா தாங்க இருக்குது. உலக நாடுங்க அமைதி வளர்ச்சி நோக்கி போகிறதுக்காக தான் ஐநா சபா மாதிரியான அமைப்புகள்லாம் உருவாக்கப்பட்டும் உலகத்துல இப்பவும் போருங்க ஓஞ்ச பாடு இல்லைங்க. இந்த போருங்க மட்டும் இல்லாம உலகத்துல அடுத்து எந்த போருங்க காத்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, கியூபா, சீனா, தைவான், தாய்லாந்து, கம்போடியா மாதிரி உலகத்துல இன்னமும் சில நாடுங்க போருங்களை நோக்கி நகர்ந்துட்டு தான் வராங்க. சைனாவை எடுத்துக்கிட்டா அவங்க தைவானோட மட்டும் போர் நடத்தணும்னு நினைக்கலங்க. இந்தியா, ஜப்பான் நாடுகளோடையும் போர் நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தென்சீன கடல் பகுதியில ஜப்பானுக்கு சொந்தமான சில தீவுங்களை எனக்கு சொந்தமான உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க சீனா அந்த தீவுகளுக்காக ஜப்பானோட அடிக்கடி மோதல் போக்க கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுலயும் சீன அதிபர் ஜி ஜின்பிங், அதுக்கப்புறம் ஜப்பான் பிரதமரா இப்போ பொறுப்புக்கு வந்திருக்க சனாய் டக்காய்ச்சிக்கு நடுவுல வார்த்தை போரும் அதிகமாயிட்டு தாங்க இருக்குது. சனாய் டக்காய்ச்சி சீனாவுக்கு எதிராக போர் நடத்த ஜப்பான் படைங்க எப்பவும் தயாரா இருக்குதுன்னு அவங்களும் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பிராந்தியத்தை அலற விட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைய நிலைமையில சீனாவோட வலிமை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல அமெரிக்காவுக்கு அடுத்து 2வது இடத்துல சீனா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம் எதிர்வர காலத்துல அமெரிக்காவையே மிஞ்சினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு தான் சில எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்களும் சுட்டி காட்டுறாங்க. இப்படி பொருளாதாரத்துக்கு அடுத்து ராணுவத்துல அவங்க எப்படி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு இணையான தரைப்படை, கடற்படை, விமானப்படை வலிமையை எப்படியாவது 2035 அடைஞ்சே தீரணும்னு சீன ராணுவம் முயற்சி பண்ணிட்டு வராங்க. சீனா கிட்ட DF-41 என்ற எந்த நாடுகளையும் போய் தாக்குற அணு ஆயுத ஏவுகணை இருக்குது. 6th ஜெனரேஷன் போர் விமானத்தை டெஸ்ட் பண்ற அளவுக்கு டெக்னாலஜிக்கலா நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம்னு சீனா இந்த மாதிரியான காரியங்களை பண்ணி அவங்கள நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இப்படிலாம் இருந்தாலுமே சீனாவோட பிரைமரி டார்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா அது தைவான் நாடு தாங்க. 2027ஆம் ஆண்டோட முதல் 6 மாசத்துக்குள்ளாரையே தைவான் நாடு மேல படையெடுத்து அந்த நாட்டை கைப்பற்றணும்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அதுக்கான திட்டங்களை வகுத்துட்டு வரதா குளோபல் மீடியாவா இருக்க TY வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தரைப்படையில உலகத்துல அமெரிக்காவே மிஞ்சிற அளவுக்கு 20 லட்சத்துக்கு அதிகமான சோல்ஜர்ஸ் நாங்க வச்சிருக்கோம்னு சீனாவோட PLA ராணுவம் சொல்லிட்டு வந்தாலும் அமெரிக்கா, ரஷ்யா அளவுக்கு போர்கள்ல கை தேர்ந்த ஒரு ராணுவமா சீன ராணுவம் இல்லங்க. 1949ல தான் சீனா ஒரு நாடாவே உருவாச்சுங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த 75 வருஷத்தை கடந்து சீனா எந்தெந்த நாடுகளோட போர்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னா, ஒன்னு இந்தியா, இன்னொன்னு வியட்நாம் நாடோட தான் அவங்க போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்தியாவோட 1962ல போர் நடத்தி இந்தியாவோட லடாக்ல அமைஞ்சிருக்க அக்ஷய் சின் நிலப்பரப்ப சீனா ஆக்கிரமிச்சாங்க. அக்ஷய் சின் ஆக்கிரமிச்சிட்டோன்ற அதே தைரியத்துல இந்தியாவோட சிக்கிம் நிலப்பரப்பை கைப்பற்ற சீனா போர் நடத்த முயற்சி பண்ணாங்க. அப்ப பலமான அடி கொடுத்த இந்திய ராணுவம் சீன ராணுவத்து தரப்புல 300 வீரர்களை இல்லாமக்கின சம்பவமும் 1967 நடந்ததுங்க. இப்ப ரீசெண்டா 2020 நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்லையும் இந்திய ராணுவ தரப்புல ஏற்பட்ட இழப்பை விட சீன ராணுவ தரப்புல பல மடங்கு அதிகமான இழப்பு தான் அவங்களோட PLA ராணுவத்துக்கு ஏற்பட்டது. இப்படிலாம் அடி வாங்கினாலும் சீனா எந்த வகையிலும் திருந்த போறது இல்லங்க. ஆசியாவுல இந்தியா ராணுவ ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ தனக்கு நிகராவோ இல்லனா தனக்கு கிட்ட கூட நெருங்க கூடாதுன்னு சீனாவை ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க PLA அரசாங்கம் நினைக்கிறாங்க. இதுக்காகவே இந்தியாவோட வளர்ச்சி கட்டுப்படுத்தணும், எதிர்காலத்துல இந்தியாவோட போர் நடத்தணும்ன்ற நீண்ட கால திட்டத்தோட தான் சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவுக்கு எதிராக நீண்ட காலமா பண்ணிட்டு வராங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்றது வேற ஒண்ணும் இல்லங்க. இந்தியாவை சுத்தி இருக்கிற சின்ன நாடுகள் எல்லாத்தையும் தன்னோட கடன் வலையில விட வச்சு தேவை ஏற்படும் போது கடன் கொடுத்து அந்த நாடுகளை தன்னோட கைக்குள்ளாரே வச்சுக்கிட்டா அந்த நாடுகளை ஒரு படைத்தளமா பயன்படுத்தி இந்தியாவோட போர் நடத்தணும்னு சீனா நினைக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா ஆசிய நாடுகளை ஒருங்கிணைச்சு நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் என்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சீனா சம்பந்தமா இந்த மாதிரி டீடைல்டா நிறைய விஷயங்களை நான் ஏன் குறிப்பிடுறேன்னா, சீனாவால கடந்த காலங்கள்ல மட்டும் இல்ல இப்பயும் எதிர்காலத்திலே நிறைய ஆபத்துங்க இந்தியாவுக்கு இருக்கதாங்க செய்யுது. அதுலயே 2025ல பாகிஸ்தானோட இந்தியாவுக்கு நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு அப்புறம் பாகிஸ்தான், சீனான்ற இந்த 2 நாடுகளும் போர்க்காலத்திலே எந்த அளவு ஒத்துமையா செயல்படுறாங்கன்றத இந்தியா நோட் பண்ணிருக்காங்க. அதை முன் வச்சுதான் தரைப்படை, விமானப்படைக்கு அடுத்ததா இப்ப 2026ல கடற்படையை பல மடங்கு அதிகமா வலிமையாக்குறதுக்கு இந்தியா வந்து பிரம்மாண்ட திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை தளபதி புது மாற்றங்கள் சம்பந்தமா என்ன
என்ன விஷயங்களை பேசியிருக்கிறாருன்னா 2026 இப்போதைக்கு இந்திய கடற்படையில மொத்த போர்க்கப்பலோட எண்ணிக்கை 145க்குள்ளாரதான் இருக்குது. இதோட எண்ணிக்கையை அடுத்த 2035க்குள்ளார இந்திய கடற்படை கூடுதலா 200 போர்க்கப்பல்களை இணைச்சு இந்திய கடற்படையோட போர்க்கப்பல்களோட அளவை 400 உயர்த்த இருக்காங்க. இப்படி போர்க்கப்பலோட எண்ணிக்கையை 2035க்குள்ளார பல மடங்கு அதிகமா உயர்த்துறது மூலமா இந்திய கடற்படையால இந்திய பெருங்கடல்லையும் அரேபியன் கடல்லையும் சீனா பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள முடியும்னு இந்திய கடற்படையோட தளபதி சொல்லிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கடற்படையோட இப்போதைய நிலைமை அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார இந்தியா பண்ண போற மாற்றங்கள் சம்பந்தமா நம்ம ஒவ்வொன்றா டீடைல்டா பார்க்கலாம். இந்திய கடற்படையில இப்போதைக்கு டீசல் எலக்ட்ரிக் சம்மரைன்ஸ்ங்க 19 நீர்மூழ்கி கப்பலுங்க இருக்குது. அதுக்கப்புறம் அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவற நியூக்ளியர் பவர்டு பேலிஸ்டிக் சம்மரைன்ஸ்ங்க 4 இருக்குது. இதுல 3 சம்மரைனை இந்தியா இப்ப பயன்பாட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததா டெஸ்ட்ராயர் ஃப்ரிகேட் ஷிப்புகளை எடுத்துக்கிட்டா மொத்தமா 30 போர் கப்பலுங்க இந்திய கடற்படையில சர்வீஸ்ல இருக்குதுங்க. கடைசியா ஆம்பிஷியஸ் வார்ஷிப்புங்க கவர்ட் ஷிப்புங்கலாம் 50க்கு மேல இந்தியா கிட்ட சர்வீஸ்ல இருக்குது. அதுவே இந்தியாவுக்கு பக்கத்து நாடா இருக்க சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா கிட்ட இப்போதைக்கு 2026 ஸ்டேட்டஸ் பிரகாரம் 420 போர் கப்பலுங்க அவங்களோட PLA கடற்படையில சர்வீஸ்ல இருக்குதுங்க. இந்தியா கிட்ட 145, அதுவே சீனா கிட்ட 420 வரைக்கும் போர் கப்பலுங்க இருக்கிறதுனால 2 நாடுகளுக்கு நடுவுல போர் கப்பலுங்களோட எண்ணிக்கையில பெரிய இடைவெளி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. அதுவே இந்தியா சீனாவை விட்டுட்டு சீனா அமெரிக்கா ஒப்பிடும்போது சீனாவை விட அமெரிக்கா கிட்ட ஏறத்தாழ 50ல இருந்து 100 போர் கப்பலுங்க வரைக்கும் அதிகமா சர்வீஸ்ல இருக்குது. இது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கணக்கு பிரகாரம் சீனா ரஷ்யாவோட உலகத்துல சக்தி வாய்ந்த கடற்படையை வச்சிருக்கிற நாடுனா அது அமெரிக்கா தாங்க. அமெரிக்காவோட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப் எந்த நாட்டோட கடல் பகுதியை ஒட்டி நிக்குதோ அந்த நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுக்க போகுதுன்றத நம்ம கிட்டத்தட்ட உறுதி பண்ணிக்கலாம். உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா எந்த நாடுங்க மேல படையெடுத்தாலும் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட கடல் பகுதியில தங்களோட ஏர்கிராஃப்ட் பேட்டில் குரூப்பை கொண்டு வந்து டிப்ளாய்மெண்ட் பண்றத அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்றாங்க. சீனா ஒப்பிட போகும்போது பல போர்களை கண்ட வலிமையான கடற்படையா அமெரிக்க கடற்படை இருந்துட்டு இருக்குது. இப்படியான சூழ்நிலையில சீனா கிட்ட எக்கச்சக்கமான போர் கப்பலுங்க இருந்தாலும் அது எதையுமே இந்தியாவுக்கு எதிராக அவங்களால பயன்படுத்த முடியாதுங்க. சீனா ஏன் கடந்த 10 வருஷத்துக்குள்ளார அவங்களோட போர் கப்பலுங்களோட எண்ணிக்கையை பல மடங்கு அதிகமாக்கி 400க்கு மேல கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு அமெரிக்கா தாங்க காரணம். தென்சீன கடல் பகுதியில அமெரிக்காவோட ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது. சீனாவோட ராணுவ வளர்ச்சியை துல்லியமா கண்காணிக்கிறதுக்கும் தேவைப்பட்ட தைவான் போர்ல அமெரிக்கா நேரடியா உள்ள வர்றதுக்கு தான் அங்க தென்சீன கடல் பகுதியில 90க்கு அதிகமான ராணுவ தளங்களை அமெரிக்கா அந்த பிராந்தியத்துல வச்சிருக்காங்க. அங்க தென்சீன கடல் பகுதியில அமெரிக்காவை சமாளிக்கணும் தான் சீனாவும் அவங்க பங்குக்கு ஃப்ரிகேட் ஷிப்புங்க கவர்ட் ஷிப்புங்க அதுக்கப்புறம் டெஸ்ட்ராயர் ஷிப்புங்களை அளவு கடந்த அளவுல உருவாக்கி தென்சீன கடல் பகுதியில ஜப்பான் தைவான் நாடுகளை மிரட்டுறதுக்கும் அமெரிக்காவோட போர் ஏற்பட்டா நேரடியா மோதுறதுக்கும் அந்த பிராந்தியத்துல அதிகமான போர் கப்பலுங்களை சைனா நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல சில போர் கப்பலுங்களை அப்பப்ப மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை கடந்து இந்திய பெருங்கடல் பரப்புல கொண்டு வரதும் அதுக்கப்புறம் இலங்கையோட ஹம்மந்தோட்டா துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அங்க நிறுத்தி இந்தியாவோட ஏவுகணை சோதனைகளை கண்காணிக்கிறது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரியான காரியங்கள்ல சீனா ஈடுபட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது எதிர்வர காலத்துல இந்தியாவோட லடாக் அருணாச்சல பிரதேசத்தை தனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க சீன அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக போர்ல குதிக்கிற பட்சத்துல இந்திய பெருங்கடல் பரப்புல நேவல் பிளாக்கெட்டுங்களை உருவாக்குறதுக்கும் சீனாவோட போர் நடத்துறதுக்கும் இந்தியாவுக்கு அதிகப்படியான போர் கப்பலுங்க தேவைப்படுதுங்க. இதையும் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா சீனா இந்தியாவோட நேரடியா மோதுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை பயன்படுத்தி தான் இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இதுக்காகவே பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சீன அரசாங்கம் அங்க அப்பப்ப போர் கப்பலுங்களை கொண்டு வர காரியத்திலையும் அவங்க ஈடுபட்டு வராங்க. வல்லரசான அமெரிக்கா சீனான்ற இந்த 2 நாடுகளும் பாகிஸ்தானை தனக்கான ஒரு படைத்தள மாதிரி தான் பாக்குறதுனால தேவை ஏற்பட போகும்போது சீனா பாகிஸ்தானை பயன்படுத்தி இந்தியாவோட போர் நடத்த நினைப்பாங்க. அப்படியான நேரத்துல இந்தியா 2 ஃபேஸ் வார சந்திக்க வேண்டியிருக்குங்க. ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியா இந்தியன் ஓஷன் அரபிக்கடல்லையும் 2 நாடுகளோட போர் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனாலதான் இப்பவே ஒவ்வொரு மாசமும் ஒரு போர் கப்பலுங்களை கடற்படையில இணைக்கிற அளவுக்கு இந்திய கடற்படை வலிமை அடைஞ்சிட்டு வருது. இந்த 2026 மட்டும் 54 போர் கப்பலுங்களை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சிருக்கிற இந்திய கடற்படை 2028க்குள்ளார 75 போர் கப்பலுங்களை இந்திய கடற்படையில இணைக்க இருக்காங்க. அடுத்த கட்ட விஷயம் 2035க்குள்ளார 200 போர் கப்பலுங்களை இந்திய கடற்படையில அதிகாரப்பூர்வமா இணைக்கிறதுக்கு இந்திய கடற்படை தனக்கான டார்கெட்டை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 200 கவுண்ட்ல டெஸ்ட்ராயர் ஷிப்புங்க ஃப்ரிகேட் ஷிப்புங்க அதுக்கப்புறம் அட்டாக் சம்மரைன்ஸ்களும் அடங்கும். இதோட சேர்த்து இப்ப இந்தியா கைவசம் இருக்கிற INS விக்ராந்த் INS விக்ரமாதித்யாவுக்கு அடுத்து 3வது ஏர்கிராஃப்ட் கேரியரையும் இந்தியா உருவாக்கி படையில இணைக்க இருக்காங்க. இந்தியா 200 போர் கப்பலுங்களை உருவாக்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நிறைய டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏத்த சில புத்தகங்களை நாங்க டேகட் ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக வல்லரசுங்க போருங்களை தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.